ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உத்ராஸ் ஃபேஷன் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம ஜாக்கெட் கட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஷோல்டர் உங்களுக்கு இறங்கி வருதா, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வீடியோ கட்டாயமாக பாருங்கள். இந்த மாதிரி கட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ப்ளவுஸ் பீஸு கரபாகம் சைடில் வர்ற மாதிரி, நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. நான் 2 பீஸ் போட்டிருக்கிறேன். அளவு ப்ளவுஸை 4 மடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பாகம் முன்னாடி வர்ற மாதிரி மடிச்சுட்டு கீழ் நோக்கி ஒரு குதிரை அடி இருக்கிற மாதிரி கீழே விட்டுக்கலாம். விட்டுட்டு கழுத்து பாகம் ஒட்டுன மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஷோல்ட்ரு கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக விட்டுக்கலாம். கையுக்கு ஆம்கோல் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு சைடில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கேல் வச்சு கழுத்துக்கு ஸ்கொயராக கொண்டு வந்துடலாம். ஷோல்டர் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு குதிரை அடி விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்கோல் அளவும் மார்க் பண்ணிக்கலாம். சைடு அளவும் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் தைக்கிறதுக்காக. ஆம்கோலுக்கு அடியில் ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு வளைச்சி வரைஞ்சிக்கலாம். கழுத்து அதே மாதிரி நம்மளுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த கட்டத்துக்குள்ளே வரைஞ்சிக்கலாம். கீழே எக்ஸ்ட்ரா கோணையாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸ் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்போல், கழுத்து, சைடு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். கீழ் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேராக ஒரு குதிரை அடிக்கு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன். பேக் சைடில் பீஸ் கொடுத்து திருப்பதுக்காக கொஞ்சமாக விட்டுருக்குறேன். மெயின் பீஸில் துணி நிறைய விட்டுக்கலாம். நான் அது மாதிரி பண்ண மாட்டேன். பேக் பீஸும் லைனிங்கும் 2 ஒரே மாதிரி தான் கட் பண்ணுவேன். கட் பண்ணிவிட்டு பீஸ் கொடுத்து மடித்து தைச்சிருவேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸு கரெக்டாக கிராஸ் வர்ற மாதிரி போட்டுக்கலாம். இது நான் கட் பண்ணுறது லைனிங்கு. உங்களுக்கு அடையாளம் தெரியறதுக்காக நான் பிங்க் கலரு ப்ளவுஸு மேலே போட்டிருக்கிறேன். பேக் பீஸை அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஷோல்ட்ரு, ஆம்கோல் இதெல்லாம் அப்படியே வரைஞ்சிக்கலாம். இதெல்லாம் வரைஞ்சதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸு அதே மாதிரி பேக் சைடில் போட்டு கட் பண்ண மாதிரியே அதே மாதிரி போடுறோம். சைடில் அக்கல் கடியில் வர்ற இடத்துல இந்த பட்டிக்கிட்ட ஒரு மார்க்கும், பட்டன் பட்டிக்கு வர்ற இடத்துல ஒரு மார்க்கும் பண்ணிக்கலாம். கழுத்துக்கிட்ட மார்க் பண்ணிக்கலாம். கட்டிங்கு துணி தைக்கிறதுக்கும் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ துணி விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு எவ்வளோ துணி விடுவீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அங்கிருந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். கீழே டாட்டோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். பேக் துணிலேயே நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக ஸ்கேல் வச்சு அப்படியே அந்த பேக் துணியை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு கீழே கோடு போட்டோம்னா சென்டர் பாயிண்ட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிரும். கீழே அதே மாதிரி
ஸ்கேல் வச்சுட்டு அந்த மார்க் இருக்கிற இடத்துல துணியை மடிச்சுட்டு மார்க் பண்ணுற போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஷோல்ட்ரு இறங்குது அப்படிங்கிற ப்ராப்ளமே வராது. இந்த மாதிரி கட்டிங் போட்டிங்கன்னா கழுத்துக்கு அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு நம்மளுக்கு இங்கே ஸ்டார் நெக்கு வேணுனாலும் வரைஞ்சிக்கலாம். நான் ரவுண்டு நெக்கு போட்டிருக்கிறேன். கஸ்டமர் அதான் கேட்டிருக்குறாங்க. அதே மாதிரி நாளாக மடித்து போட்டு ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் இடம் விட்டுட்டு எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி எந்தளவுக்கு துணி விடணும் அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட அளவு தைச்சது போக மீதி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் எடுத்துகிட்டு சைடில் டாட் வரைக்கும் எவ்வளோ நீளம் இருக்குது அப்படிங்கிறத அளந்துக்கலாம். அஞ்சே கால் இன்ச்சு இருந்துச்சு. 5.25 இருந்துச்சு. 1.25 இன்ச்சு டாட்டு. அது ரெண்டையும் சேர்ந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வந்து அங்கே முட்டுதோ டச் ஆகுதோ ஸ்கேலு அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணோம்னா இந்த டாட்டு கரெக்டாக வந்துடும், சென்டர் டாட்டு. அதே மாதிரி அந்த பக்கம் 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். 1.25 இன்ச்சு வச்சுட்டு நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம்னா சென்டர் டாட்டுக்கு நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். அளவு ப்ளவுஸில் சைடில் பட்டன் பட்டி ஊக்குப்பட்டி சைடு வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 2.5 இருந்துச்சு. 2.5 ப்ளஸ் தைக்கிறதுக்கு கொஞ்சமாக எவ்வளோ நீங்கள் தைப்பீங்களோ பிடிச்சி தைப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாம். அதையும் சேர்ந்து சென்டர் பாயிண்ட்டுக்கும் அதுக்கும் சேர்த்து இணைச்சிட்டோம்னா அந்த இடம் கிடச்சிரும். கழுத்து ஆரம்பத்திலிருந்து அந்த ஜாயிண்ட்டை இணைச்சிக்கலாம். இணைச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸு கரெக்டான ஒரு அளவில் கிடச்சிருச்சு. அழகாக ஃப்ரண்ட் பீஸ் வந்துருச்சு. இது எங்கேயும் சுருக்கு வராது, நீட்டாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த பீஸ் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு ட்ரிக் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆம்கோல் சைடில் சுருக்கு வருதில்ல, ஆம்கோல் கிட்ட சுருக்கு வருதில்ல, அது வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ட்ரிக் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு நல்லா தைக்க தெரிஞ்சவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. நெக்கு இப்படி கட் பண்ணும்போது சின்ன பொண்ணுங்களாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆழமாக விட்டு கட் பண்ணுங்கள். கொஞ்சம் வயசானவங்கன்னா அது மாதிரி இருந்தால் பிடிக்காது, அதனால் அந்த கட்டத்துக்குள்ளே வர மாதிரியே கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டன் பட்டி ஊக்குப்பட்டி சைடு கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. கீழே டாட் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அந்த பீஸ் அப்படியே மடித்து போட்டு சைடில் எந்த இடத்துல நான் கை காமிக்கிற இடத்துல எங்கே கோடு இருக்குதோ அந்த இடத்துல நான் கோடு ஓட்டுற இடத்த விட்டு உள்ளே நகர்த்தி கட் பண்ணுற பாருங்க. அப்படி கட் பண்ணேன்னா ஷோல்டர்கிட்ட வர அந்த சுருக்கு கம்மியாகும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்பில் இந்த மெத்தேடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஷோல்ட்ரு இறங்கி வருது அப்படிங்கிற ப்ராப்ளமே வராது. கட் பண்ணி பார்த்துட்டு இந்த சைடில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுருக்குற எதுக்குன்னா ஆம்கோல் கடியில் பிடிக்கிற சுருக்குக்காக அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குற ஃப்ரண்ட் பீஸ்க்கு. இப்போ சென்டர் டாட்டுக்காக மடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸு முடிஞ்சிச்சு. கைக்கு வெட்டுறதுக்கு நாலாக மடித்து போட்டுக்கலாம். நம்ம சைடு கை பாகம் வர்ற மாதிரி, கையினா மடிப்பு பாகம் நம்ம சைடு வரணும், அந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். இங்கே கீழே சுருக்கு இல்லாமல் நீவி விட்டுக்கலாம். சுருக்கு இருந்துச்சுன்னா அயன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த துணியில் அதிகமாக சுருக்கு இல்லை, அதனால் அயன் பண்ணல. கீழே ஒரு குதிரை அடி விட்டுட்டு கை பாருங்கள், அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குதுன்னு கஸ்டமர் சொன்னாங்கன்னா எப்படி கரெக்டாக இருக்குதோ அதே மாதிரி கொஞ்சம் கூட அச்சு பிசகாமல் எப்படி
கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் போட்டிருக்கிறேன். நகர்த்தி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடிக்கை அளவு மேல் கை அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு, கொஞ்சம் கூட நகர்த்தாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டே மார்க் பண்ணிட்டு போனீங்கன்னா, அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிற இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிட்டு போனீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. இது புதுசாக ஸ்டிச் பண்ணி பழகிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தேடு வளைச்சி வரைய முடியல, எனக்கு கை வரையவே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மார்க் பண்ண இடத்துக்கு மேலே கொஞ்சம் விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன்னா அது கட்டிங்க்காக. இப்போ இந்த பீஸு கரெக்டாக இருக்கா, நம்ம வரைஞ்சது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். பேக் பீஸு எடுத்துக்கலாம். பேக் பீஸ் எடுத்துகிட்டு அந்த ஷோல்டர்கிட்ட எவ்வளோ பிடிச்சி தைப்போமோ அந்தளவுக்கு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு கரெக்டாக அங்கே வச்சுட்டு ஃபுல்லும் செக் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது, நம்ம கட்டிங் போட போகிறது இது கரெக்டான அளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க, துணியெல்லாம் நகராமல் இருக்குதா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கைக்கடியில் கரெக்டாக நேராக மார்க் பண்ணணும். கொஞ்சம் கிராஸாகவோ மேலே தூக்கியோ கீழே இறக்கியோ மார்க் பண்ணால் இழுத்துட்டு வரும். கையை மேலே தூக்கும்போது பாடியோட அளவு மேலே போயிடும், செஸ்டெல்லாம் வெளியில் வர மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. இது கரெக்டாக இதே மாதிரி கட் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து எப்படி ஆழம் கட் பண்ண முடியல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இது போட்டிருக்கிறேன் நான். ஃப்ரண்ட் சைடு கீழே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஆப்போசிட் கை எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அதே மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பேக் சைடில் எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி சுருட்டிகிட்டே போயிட்டு அப்படியே மார்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு கைக்கு எந்த அளவுக்கு ஆழம் எடுத்துச்சுன்னா சுருக்கு இல்லாமல் இருக்கும். அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் தான் இதெல்லாம் பண்ணணும்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பண்ணணும். சரிங்களா? இப்போது நான் ஸ்டிச் பண்ணுற இடத்துல மட்டும்தான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது கட்டிங்க்கு பண்ணுறதுக்காக கொஞ்சம் மேலே ஏற்றி ஒரு குதிரை அடிக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பீஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணுறது தெரியாத மாதிரி கட் பண்ணணும். கீழே வளைச்சி எடுக்கிறது, கொஞ்சம் கூட வளையிறதே தெரியாமல் கட்டு விழுகாமல் நம்ம கட் பண்ணோம்னா தான் இந்த ஷோல்ட்ரு ஆம்கோலும் கையும் ரெண்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கோணையாக வெட்டிட்டோம்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அங்கங்கே புடச்சிட்டு தெரியும் ஷோல்டர்கிட்ட. இந்த கையும் ரெண்டு இணைக்கிற இடம் ரொம்ப ஆக்வேர்டாக இருக்கும். அதை பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இது 2 ப்ளவுஸ் நான் கட் பண்ணியிருக்கிறேன். லைனிங் ப்ளவுஸு உங்களுக்கு அடையாளம் தெரியறதுக்காக 2 கலரில் போட்டு கட் பண்ணியிருக்கேன். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையும் முடிஞ்சிச்சு. இப்போ மெயின் கிளாத்து 4 மடித்து போட்டுக்கலாம். பார்டரு கீழே வர்ற மாதிரி. இப்போ நேராக போடலாம். சைடில் வந்து கரபாகம் வர மாதிரி தான் போடணும் எப்போவுமே. இந்த பார்டரு பூவு மேலே பார்த்து வர மாதிரி இருக்கிறது, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கரபாகம் கீழே தான் வரும், வேறு வழியே இல்லை. இப்போ அடையாளம் தெரியறதுக்காக உங்களுக்கு வேறு கலரில் நான் இருக்கிற லைனிங்கு போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக விட்டு அந்த பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். மேல் பீஸ் எங்காவது கீழே நகர்ந்துருந்ததுன்னா நம்மளுக்கு அது பத்தாமல் போயிடும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத்தை. இந்த பீஸு ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்காக இப்போ ஃப்ரண்டிங்கில் இருக்கிறது பார்டர் கீழே வர்றதுக்கு, முதுகில் வர்றதுக்கு யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. பேக் சைடு கீழே வந்துச்சுன்னா பிடிக்கிறது இல்லை. அதனால் அந்த மாதிரி கட் பண்ணுறதே இல்லை. இப்போ சைடில் போட்டுக்கலாம். பார்டர் வந்து
நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் வர்ற மாதிரி, மடிப்பு பாகம் நம்ம சைடு வர்ற மாதிரியும் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்து மடிப்பு பாகம் நம்ம சைடு, கழுத்து பாகம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, கீழே கொஞ்சமாக துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டு, கொஞ்சம்னா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டு, ஷோல்டர் கரெக்டாக வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் சைடு எல்லாம் சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது காட்டனுங்காட்டிக்கு ஈஸியாக வந்துருச்சு. இந்த வழுக்கிற துணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பூரா பின் பண்ணிக்கோங்க. வழுக்கிற துணினா ஃபுல்லாக பின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து அதே மாதிரி கிராஸாக போட்டுக்கலாம். கிராஸாக தான் போடணும், அப்போ தான் இழுக்காமல் இருக்கும். சுருக்கு இல்லாமல் நீவி விட்டுக்கலாம். இது ஃபுல்லும் சுற்றியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஷோல்டர் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. மற்ற இடமெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏதாவது சுருக்கு அடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இழுக்கிறக்க ஆரம்பிச்சிடும், பத்தாம் போயிடும். அதனால் லைட்டாக கொஞ்சமாக பெருசாக விட்டு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ஒட்டை கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கழுத்து, ஆம்கோல் சைடு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அது தெரியறதுக்காக தான் ஆப்போசிட் கலரில் வச்சுருக்கிறேன் நான். இது மடித்து வைக்கிறதுலே ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் கசகசன்னு எடுத்து போட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராது. துணியை போடும்போது கரெக்டாக மடித்து வச்சு எடுத்து தைக்க ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு பிரியமாக இருக்கணும், தைக்கலாம் அப்படின்னு வரணும். இப்போது பட்டி அளந்துக்கலாம். கீழே பட்டி அளந்துக்கலாம், கீழ் பட்டியும் மேல் பட்டி அளந்துக்கலாம். 1 இன்ச்சு வித்தியாசம் வருது கீழ்பட்டிக்கும் மேல் பட்டிக்கும். இடுப்பு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கீழே கம்மியாக இருக்கும், அதனால அந்த மாதிரி வருது. நம்ம இதையே கரெக்டாக இருக்குது. இது 3/4 இன்ச் தான் வருது, மீதி எக்ஸ்ட்ரா நேராக கோடு போட்டுக்கலாம். கீழ் அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேலே இருக்கிற அளவும் மார்க் பண்ணிக்கிறேன். இதோட ஹைட்டு வந்து எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்குறேன். நான் எப்போவுமே எக்ஸ்ட்ரா தான் விடுவேன். மீதி எக்ஸ்ட்ரா வர்றதை மடித்து தைச்சிடுவேன். இப்போ மேலே இருக்கிற அளவு வச்சு கரெக்டாக நேராக கோடு போட்டுக்கலாம். தைக்கும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி சைடில் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ ஜாக்கெட்டோட பட்டன் பட்டி, உக்பட்டி சைடும் அந்த சென்டர் டாட்டுக்கும் எவ்வளோ இடம் இருக்குது, 2.5 இன்ச் இருக்குது. அப்போ அந்த 2.5 இன்ச்சு கொஞ்சம் தைக்கிறதுக்கு 3 இன்ச்சாக விட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட்டுக்கு நேராக எவ்வளோ கீழே பட்டி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த லாஸ்ட்டும் சென்டர் டாட்டுக்கு நேராக எவ்வளோ இருக்குதுன்னு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ வித்தியாசம் வருதுன்னா அந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல எவ்வளோ கம்மியாக வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வளைச்சி வெட்டிடுங்க. வளைச்சி மார்க் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போகும்போது கரெக்டாக நேராக கொண்டு போய் முடிக்கணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.